நாதமுனிகள் வைணவ ஆச்சாரிய பரம்பரை இவரிடமிருந்தே தொடங்குகின்றது. இவர் திருநாராயணபுரத்திலே பிறந்து வளர்ந்தவர். அங்கு உரையும் பெருமாளிடம் ஆழ்ந்த பக்தி பூண்டவர். அவ்வூருக்கு வந்த யாத்திரிகள் குழு ஒன்று ஒரு பாசுரம் பாடுகின்றது. அந்த பாசுரம் குடந்தை 6ஆம் முதல் விஷயமானது. அந்த பாசுரத்து 10 பாடலை பாடுகிறார்கள். 10வது பாடலிலே 1000த்துள் இப்பத்தும் என்று வருகின்றது. அந்த பாசுரத்தை கேட்டு உருகி நின்ற அத்துணை பேரும் ஏனைய பாடல்கள் இருக்கின்றனமா என்று தவிக்கிறார்கள். நாதமுனிகள் விசாரிக்கிறார். அவர்களுக்கு தெரியவில்லை. உடனடியாக நம்மாழ்வாருடைய இடமான ஆழ்வார் திருநகருக்கு புறப்பட்டு செல்கின்றார். அங்கு யாருக்கும் எதுவும் தெரியவில்லை. அவர் அங்கு சந்தித்ததுதான் ஆச்சரியம். மதுரகவி ஆழ்வாருடைய மரபிலே வந்த பராங்குசதாசர் என்பாரை அவர் சந்திக்கின்றார். அவர் ஒரு செய்தி சொல்கின்றார். மதுரகவி ஆழ்வார் தேவு மற்றொன்றறியேன் என்று நம்மாழ்வாரையே எல்லாமாக கொண்டவர். அவர் பாடிய கண்ணி நுண் சிறு தாம்பு என்று தொடங்குகின்ற அந்த பாசுரத்தை 12,000 தடவை ஜபித்தால் நம்மாழ்வாருடைய அருள் கிட்டும் என்று சொல்கின்றார். உடனடியாக அவர் அவ்வாறு செய்கின்றார். 12,000 தடவை அவரால் செய்ய முடிகிறது. எப்படி என்றால் அவர் யோக சாஸ்திரத்தில் ஆழங்கால் பட்டவர். அவர் முன் தோன்றிய நம்மாழ்வார் அவருக்கு தம்முடைய பாடல் மட்டுமல்லாமல் ஏனைய ஆழ்வார்களுடைய பாசனங்களையும் கொடுத்து அருள்கின்றார். இவற்றோடு ஊருக்கு வருகின்றார். உடனடியாக அவற்றை 4 ஆயிரங்களாக பிரிக்கின்றார். அதிலே 3வது ஆயிரத்தை இயற்பா என்கின்றார். ஏனைய 3 1 2 4 ஆயிரங்கள் இசைப்பாக்கள். ஏனென்றால் ஆழ்வார்கள் அவர்கள் அருளி செயல்களை இசையோடு தான் பாடினார்கள். அவை எழுந்த போதே இசையோடு தான் வந்தன. ஏராளமான அதற்கான அகச்சான்றுகள் இருக்கின்றன. ஆக அவர் என்ன செய்கின்றார்? அவற்றிற்கெல்லாம் இசையமைக்கின்றார். ஏனென்றால் பழைய இசை மரபு மறந்துவிட்ட காரணத்தினாலே தம்முடைய மருமகங்களான மேலேகத்தாழ்வான் கீழேகத்தாழ்வான் இருவருக்குமாக அவற்றெல்லாம் பயிற்றுவிக்கின்றார். மூவருமாக திரும்பவும் பிரபந்த இசையை நாட்டிலே நிறுவச் செய்கிறார்கள். இதில் சில செய்திகள் இருக்கின்றன. 3 ஆயிரங்கள் இசை, 3வது ஆயிரம் இயல் என்றால் எப்படி என்று தோன்றும். பார்த்தால் நன்றாக புரியும். நம்மாழ்வாருடைய பாசுரங்களை எடுத்துக்கொண்டால் அவருடைய திருவாய்மொழி 4வதாக இருக்கின்றது. 3வதில் அவருடைய திருவிருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி அதெல்லாம் 3வதில் இருக்கின்றதாக அது இசைக்குரியவை அல்ல. அதே போல் திருமங்கை மன்னனுடைய பெரிய திருமொழியையும் 2 தாண்டகங்களையும் 2ல் வைத்தவர்கள் அவருடைய 2 மடல்களையும் திருவழுக்கூற்றையும் 3வதில் வைத்திருக்கிறார்கள். ஆக சரியாக அவர் பிரித்திருக்கின்றார். இயற்பா தனியாக இசைப்பா தனியாக பிரித்திருக்கின்றார். பிரித்துத்தான் செய்திருக்கின்றார். மற்றொன்று 3776 பாடல்கள் தான் கிடைத்தன. அவற்றை தான் பிரித்தார். இப்போது என்ன செய்தார்கள்? பின்னாலே அந்த 2 மடல்களையும் கன்னிகளாக பிரிக்கும்போது ஓரளவு வந்தது. பிறகு மணவாள மாமுனிகள் ஒன்று செய்தார். என்னவென்றால் ராமானுஜ நூற்றாந்தாதி இவற்றோடு இணைத்தார். அப்போது 4000 ஆனது. ஆக 4000 திவ்ய பிரபந்தம் என்கின்ற அந்த பெயருக்கு பொருத்தமானது. ஏனென்றால் ஆழ்வார்கள் அருளி செயலால் தான் முன்னால் அதை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுதற்கு இப்படி 4000 திவ்ய பிரபந்தம் என்ற பெயர் நடைபெற்றது. மீண்டும் நமக்கு திவ்ய பிரபந்த பண்புகள் கிடைத்தன. நாதமுனிகள் அவர்களுடைய அந்த பணி மிக மிகச் சிறந்தது. நினைத்தே பார்க்க முடியாதது. அவ்வளோ பாடுபட்டு நமக்கு திரும்பவும் பிரபந்த இசை மீட்டுக் கொடுத்திருக்கின்றார். அந்த நம்முடைய வழக்கமாக சொல்லுவோமே அதுபோல் 2 கரம் கூப்பி தலை தாழ்த்தி
நமஸ்கரிப்பதை தவிர என்ன செய்ய போகின்றோம்? நாதமுனி அவர்களுக்கு மிகப்பெரிய சாதனை செய்தவர்.